நம்ம சேனல்ல வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேர் சீரிஸ் பண்ணிட்டுருக்கோங்க. கோயம்புத்தூர் புக் ஃபேர்ல இருக்கிற டாப் 10 தமிழ் புத்தகங்கள் கிடைக்கிற ஸ்டால்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் அஃபோர்டபுள் புத்தகங்கள் கிடைக்கிற ஸ்டால்ஸ் இத பத்தியெல்லாம் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து அதே மாதிரி நல்ல ஆங்கில புத்தகங்கள் கிடைக்கிற ஒரு டாப் 10 ஸ்டால்ஸ் மாதிரி தாங்க பார்க்க போறோம். நான் முதல்ல காட்ற இந்த கடையில வந்து புக்ஸ் இல்ல, மேக்னெட்டிக் புக் மார்க்ஸ் வந்து நெறைய இருந்ததுங்க. 4 புக் மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா ₹100 அப்படின்னும், 1 வாங்குனீங்கன்னா 30 அப்படின்ற பிரைஸ்லயும் வச்சிருந்தாங்க. நெறைய ஃபேமஸ் சீரீஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, மனி ஹெய்ஸ்ட்டு அதில வர கேரக்டர்ஸ்ல ஆரம்பிச்சு டாம் அண்ட் ஜெர்ரி, பூ அந்த மாதிரி கேரக்டர்ஸை வச்சும் புக் மார்க்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் நான் இதில் வந்து ஒரு 4 புக் மார்க்ஸ் வாங்கினேன். அது தவிர்த்து இந்த கடையில் இருக்கிற ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட வந்து நம்மளுடைய யூஸ்டு புக்ஸை நம்மளால் சேல் பண்ணிக்க முடியும். அவங்க நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிறப்பையும் அதுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. டெலிவரி பண்ணுறப்பையும் எந்த சார்ஜும் கிடையாது. அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பின்னாடி வந்து அதோடைய இமேஜ் இருந்தது. நான் இமேஜ் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி புத்தகங்கள் பழைய புக்ஸ் எல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது. ஆக்சுவலி அது ப்ரீ ஓன்ட் அல்லது ப்ரீ லவ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அடுத்ததாக நான் இது வரைக்கும் பார்த்த புக் ஃபேர்ஸ்லேயே ஹேட்செட்டுடைய ஸ்டாலை வந்து மதுரை புக் ஃபேர்ஸ் எதுலேயுமே நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஹேட்செட்டு, ஹார்பர் கோலின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இந்த பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த கோயம்புத்தூர் புக் ஃபேர் சீரீஸில் படிக்கக்கூடிய 6 இங்கிலீஷ் புத்தகங்கள், அதாவது வாங்கி படிக்கக்கூடிய 6 இங்கிலீஷ் புத்தகங்கள் அப்படிங்கிறதுல நான் இந்த ரேக்கில் இருக்கிற பெரும்பாலான புத்தகங்களை சொல்லியிருந்தேன். டேஸ் அட் மோரிசாக்கி புக் ஷாப்பு, ஒன் ஆஃப் அஸ் இஸ் லையிங் அண்ட் ஃப்ரீடம் மெக்ஃபேடன் அவர்களுடைய ஹவுஸ்மேட் சீரீஸ்லாம் நம்ம சேனலில் வந்து ஃபுல் கதையை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணதெல்லாம் அங்கே இருக்கிறப்ப பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து அதோடைய கம்ப்ளீட் செட்டுங்க. கேரன் மெக்மேனிஸ் அவர்களுடைய ஃபுல் செட்டுமே அதில் இருக்குது. அண்ட் இந்த லெசன்ஸ் இன் கெமிஸ்ட்ரி புத்தகம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் படித்தது கிடையாது. அண்ட் இதிலே வந்து நிறைய த்ரில்லர்ஸு, அதாவது ஆனால் இந்த த்ரில்லர்ஸ் எல்லாம் வந்து இப்போது சமீபமாக மதுரையில் வந்து ஒரு கிலோ புக் ஃபேர் நடந்ததுங்க. அதில் கொஞ்சம் நிறைய த்ரில்லர்ஸ் கலெக்ஷன் இருந்தது. சூப்பராகவே இருந்தது. அதோடைய ப்ரைஸ் வந்து அது கிலோவுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறப்ப அது வந்து எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக தெரிஞ்சிச்சு. இதில் வந்து ஒரு புக்கோடைய ப்ரைஸு 450, 500 இதிலலாம் எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது போல இருக்குது. அதிகபட்சமாக போனால் 10% தான் டிஸ்கவுண்ட்டு, இல்லைனா மேக்ஸிமம் எம்ஆர்பி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டப்போ சொல்லியிருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து அகடமிக் புக்ஸ் கிடைக்கிற ஸ்டால்ஸும் நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அகடமிக் புக்ஸு, அதை தாண்டி வந்து செல்ஃப் ஹெல்ப் வந்து எல்லா இடங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. பட் அகடமிக்ஸ்க்காகவே வந்து 3 ஸ்டால்ஸ் ஒதுக்கியிருந்தாங்க. அதாவது அந்த ஃபுல் லென்த் அகடமிக் புக்ஸு, நீங்கள் வந்து அந்த பெரிய பெரிய குண்டு புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, லைக் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்குலாம் தெரியும். ஒரு புக்கே வந்து எத்த தண்டியாக வரும்ன்ட்டு அவ்வளோ பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எனி புக் ஃபார் 350, 400 அதுடைய எம்ஆர்பி வரல. ஏன்னா நான்லாம் ஒரு பெரிய புக் எடுத்து பார்த்தப்போ இட் காஸ்ட் அரௌண்ட் 1200. பட் வந்து எதை எடுத்தீங்கனாலும் நீங்கள் 350, 400 தான் மேக்ஸிமம் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சைலண்ட் பேஷண்ட் இஸ் எட் அனதர் அமேசிங் புக். அலெக்ஸ் மைக்கேல்ஸ் அவர்களுடைய இந்த புத்தகம் வந்து இங்கே டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளை வந்து நீ ஏமாளின்னு நினச்சிட்டேல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நிஜமாவே நம்மளை இந்த புத்தகம் முழுக்க நம்மளை ஃபூல் தான் பண்ணியிருப்பாங்க. ஓ மை காட் யூ ஃபூல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதை படிக்கிறப்ப நமக்கு. அண்ட் வி ஹாவ் அ ஃபியூ மோர் அந்த ஜென்ரல் புக்ஸ் ஓவர் ஹியர். நாட் எக்ஸாக்ட்லி செல்ஃப் ஹெல்ப்னும் சொல்ல முடியாது, ஃபிக்ஷன்னும் சொல்ல முடியாது, சம்வேர் இந்த மிடில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு புத்தகம் தான் இது. அண்ட் ஷேடோ அண்ட் போன் சீரீஸு, பிரிஜிட்டன் சீரீஸு, சாண்ட் மேன் இதெல்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுனால இப்போ ட்ரெண்ட் ஆச்சான்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல இருந்தது. இது ஸ்டால்ஸில் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இவ்வளோ நியூ புக்ஸு வித் அலெக்ஸ் மைக்கேல்ஸ் அவர்களுடைய புது புத்தகம் கூட இருந்தது. அது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம், அது கூட இருந்தது இதில். அண்ட் தென் அடுத்ததாக வந்து இந்த பாக்ஸ் செட்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் எம்ஆர்பிக்கு தாங்க வச்சுருந்தாங்க. பாக்ஸ் செட்ஸ் வாங்கி படிக்கிறப்ப வந்து ஒரு ஆனந்தம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த மொத்த செட்டையும் நம்ம ஓன் பண்ணிட்டோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு சைடு எப்படி இருக்கும்னா, ஐயோ இவ்வளோ புக்கு வாங்கிட்டேன்னு படிக்கணுமேங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இது வந்து அந்த கிலோ புக் ஃபேரில் நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் புக் செட்டு வாங்கினேங்க. ஐ மீன் கம்ப்ளீட் செட்டு வாங்கலை, அதோடைய முதல் 3 புத்தகங்கள் மட்டும் வாங்கியிருக்கேன். இது வாங்குறப்போ வந்து எனக்கு பயங்கர ஆர்வமாக இருந்தது. வாவ், நமக்கு வந்து இது கிடச்சிருச்சு, நம்ம வந்து இதை படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வாங்கி கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் அதை பார்க்க, நான் வந்து முதல் புத்தகம் படிச்சிருக்கேன் நான் ஃபுல்லாக. அடுத்த 2 புத்தகங்கள், முதல் புத்தகமும் வந்து ஐ டோன்ட் ஓன் அ காப்பி, ஸோ ஐ வாண்டட் டு ஓன் ஒரு காப்பி நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை வாங்கினேன். அண்ட் இந்த ஃபயர் அண்ட் பிளட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் உடைய ப்ரீக்வல், செமையாக இருக்கும். அந்த த்ரோனுக்கு வந்து யார் வந்து உட்காருவா, அந்த த்ரோனில் வந்து உட்கார போகிற அந்த உமன் யார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த த்ரோனே ஒரு ஆகப்பெரும் பெரிய இதுதாங்க. அது எப்படின்னா, தமிழில் வந்து எக்ஸாக்டான வேர்ட் சொல்லணும்னா பீடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அது ஆக்சுவலி. ஏன்னா அந்த த்ரோனில் வந்து இது வரைக்கும் அவங்க கிட்ட தோற்று போனவங்களுடைய வாள் எல்லாத்தையும் வச்சு தான் அந்த த்ரோனை உருவாக்கியிருப்பாங்க. அந்த த்ரோன் உருவான கதையெல்லாம் வந்து ஃபயர் அண்ட் பிளட்லேயே சொல்லியிருப்பாங்க.
ஃபயர் அண்ட் பிளட்டில் தான் வந்து அந்த சிஸ்டர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷன் இருந்திருக்கு. அதாவது சிஸ்டர் ஒய்ஃப் அப்படின்ற வார்த்தை உண்டு. அவங்கெல்லாம் வந்து தங்களை பியூர் பிளட் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஸோ பியூர் பிளட் அப்படிங்கிறதுனால அவங்க வெளியே இருக்கிற யாரையும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. பியூர் பிளட் அப்படிங்கிறப்ப உள்ளே ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஃபைனலி இந்த ஃபேமிலிக்குள்ளே தான் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி அதாவது நமக்கு வந்து டேனி மட்டும்தான் ஒரே ஒரு டார்கெரியன் நமக்கு தெரிஞ்சு, டேனி அண்ட் ஜான் ஸ்னோ. பட் இதில் வந்து மொத்த டார்கெரியன் வம்சமும் வரும். அதாவது அவங்க எப்படி நாசமாக போனாங்க, அவங்க எப்படி வீணாக போனாங்க அப்படிங்கிறதுலாம் அதில் வந்து ரொம்பவே அழகாக எழுதியிருப்பாங்க. அண்ட் ஃபயர் அண்ட் பிளட்டில் வந்து ஒரே ஒரு சிக்கல் பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே பேரை வச்சுருப்பாங்க. ஏமண்டு, டேமன்னு. ஒரு பேரை வந்து திருப்பி திருப்பி போட்டாலே அதுலேருந்து ஒரு 4 பேர் காம்பினேஷனில் வந்துடும். ஸோ அதே 4 வச்சுருப்பாங்க. நமக்கு திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். இவன் இங்கே வந்தான், அவன் அங்கெல்லாம் வந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபயர் அண்ட் பிளட் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டேசர்ட் மோரிசாகி புக் ஷாப் வந்து நம்ம சேனலில் ஃபுல் கதை பேசியிருக்கோம். அதோடைய சீக்வல் தான் இது. நான் படித்தது கிடையாது. டேசர்ட் மோரிசாகி புக் ஷாப். இதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் உண்டு. அண்ட் அந்த ஒய்மென் ரேப் அப்படிங்கிற புத்தகம் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான புத்தகம். ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதின புத்தகம். நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பட் நான் படித்தேன்னா மேபி நான் ரிவ்யூ பண்ணுறேன். தட் இஸ் மச் நீட் ஆஃப் த அவர். அதில் வந்து லைக் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. ஏதோ ஒரு ஆர்டிக்கல் ஏதோ ஒன்றில் படித்த ஞாபகம். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நெய்பர்ஸ் கூடலாம் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா வந்து தே டோன்ட் டாக் அண்ட் சார்ட் இட் அவுட். தே ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே வந்து போயிட்டு அந்த வீட்டில் இருக்க விமனை மேலே கை வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. தே நெவர் டாக் திங்ஸ் அவுட். இன்னொரு ஆஸ்பெக்டில் வந்து இப்போ 2 மென்னுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து அந்த வீட்டில் இருக்க விமனை போய் இது பண்ணுறது. ஏன் இப்போ யாராச்சும் நம்மளே நியூஸில் பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணுறாரு அப்படின்னா உடனடியாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டார்ல, அதனால வந்து இந்த ரேப் பண்ண ஆணுடைய வீட்டில் இருக்க பொண்ணுங்களை வந்து இந்த வீட்டில் இருக்கவங்க போய் ரேப் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. ஸோ இது நிறைய பேர் சொல்லுவாங்க. கமெண்ட்டில் இதுக்கு ஃபயர்லாம் வேறு விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ தப்பு பண்ணுறது ஒருத்தவங்க அண்டு தண்டனை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் கிடைக்கும். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு நீங்கள் கேட்டால் அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். அதை விடுத்து வந்து இவன் இந்த பொண்ணு ரேப் பண்ணானா அவன் வீட்டில் இருக்க பொண்ணு 4 பேர் போய் ரேப் பண்ணுங்க அப்படிங்கிறது திஸ் டசன்ட் ஈவன். இது கேட்கவும் நல்லா, இது வெரி சிக்கனிங்காக இருக்குது. காமிக்ஸ் பற்றி வந்து நான் காட்டலை முன்னாடி 2 வீடியோஸ்லையுமே. ஸோ இது வந்து வெறும் காமிக்ஸை வந்து ஃபுல்லாக காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சேன். இஃப் யூ ஆர் அ லவர் ஆஃப் காமிக்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக அதை வாங்கி பார்க்கலாம். காமிக்ஸ் வந்து கொஞ்சம் விலை வந்து ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். லைக் அது ஒரு 60 பேஜஸ் 70 பேஜஸ் இருந்தாலே வந்து ஒரு 180 190 வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அது காமிக்ஸில் வந்து தேர் கோஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு வந்து காமிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் டாப் 10 தமிழ் காமிக்ஸ் பற்றியும் பேசியிருக்கோம். காமிக்ஸை வந்து ஃப்ரீயாக ரீட் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். நான் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன். ஏன்னா க்ரோயிங் அப் வித் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி வந்து பல பேர் வந்து காமிக்ஸ் கூடயே தான் வளர்ந்துருப்பாங்க. அந்த டயத்துலலாம் வந்து லைக் இப்போது இருக்கிற மாதிரி கதை புத்தகங்களுக்கும் புத்தகங்களை வாங்குறதுக்குமான அந்த அஃபோர்டபிலிட்டி ரிசோர்ஸஸ் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் வீட்டுக்கு வர்ற அந்த காமிக்ஸ் புத்தகங்கள், அந்த பக்கத்து லைப்ரரியில் இருக்க புத்தகங்கள்லாம் வாங்கி படித்தே வந்து நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஷேடோன் படம் பார்க்குறப்பெல்லாம் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ்கார இந்த சீரீஸை கேன்சல் பண்ணி விட்டதான் ஞாபகம் வருது. குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டரும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரெனியூ ஆயிருக்கு. பட் அவங்க வந்து அதில் இருக்கிற அந்த 3 சீரீஸையுமே வந்து 3 சீசனை மொத்தமாக எடுத்து முடிப்பாங்களா அப்படின்னா வந்து ஐ ஹைலி டவுட். ஏன்னா அவங்க வந்து நம்ப முடியாது. 2வது சீசனுக்கு அப்புறம் வந்து டகால் அப்படின்னு கேன்சல் பண்ணி வேற விட்டுருவாங்க. அண்ட் நம்ம தமிழில் வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஏன் ஒரு பொன்னியின் செல்வன், கடல் புறா, அந்த மாதிரி நாவல்களெல்லாம் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வேறு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அண்ட் வி ஹேவ் சம் மோர் அகாதா கிறிஸ்டி ஒரு ஹியர். அகாதா கிறிஸ்டி வந்து நான் நிறைய பார்த்தேங்க. அகாதா கிறிஸ்டி அவர்களுடைய மூவிங் ஃபிங்கர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை மட்டும் நான் தமிழில் படிச்சிருக்கேன். கலைஞர் லைப்ரரியில் எழுது நகரும் வீரல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்லேஷன் வாஸ் குட் ஆக்சுவலி, நல்லாவே இருந்தது. அண்ட் இந்த பக்கம் எல்லாமே வந்து இது வந்து புது புக்குங்க. அந்த ஃப்ரெட்ரிக் பேக்மேன் அவர்களுடைய மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு புது புக்கு. இப்போ தான் நிறைய பேர் வந்து படித்து ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃப்ரெட்ரிக் பேக்மேன் வந்து நமக்கு வந்து ரொம்ப மனசை வந்து ரொம்ப காம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெட்ரிக் பேக்மேன் அவர்களுடைய புத்தகங்கள்லாம் படிக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நமக்கு வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு இருக்கிறப்ப ஐ ஆம் வித் யூ அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான வார்த்தைகள். அது வந்து அந்த டயத்தில் மோட்டிவேஷன்லாம் 1000 பேர் கொடுக்கலாம், இது மீண்டு வந்துரு அப்படி இப்படின்ட்டு. பட் இல்லை ஐ எம் தேர் ஃபார் யூ, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு அஷூரன்ஸ் வந்து ஃப்ரெட்ரிக் பேக்மேன் அவர்களுடைய புத்தகங்கள்லாம் படித்தா நமக்கு வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். அண்ட் பாலோக்கிலோ அவர்களுடைய ஒரு புத்தக செட் இருந்தது. நீங்கள் பாருங்கள் லீசா ஜுவல் இருக்குது. நம்மளுடைய அந்த இங்கிலீஷ் புக்ஸ் நீங்கள் வாங்கலாம் அப்படின்றதுல நான் ஃபேமிலி அப்டேஸ் புத்தகத்தை பற்றி பேசியிருப்பேன். ஸோ அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வி ஹேவ் வெரிட்டி ஓவர் ஹியர். காலன் ஹூவர் வந்து இப்போ எல்லா இடங்கள்லையுமே காலன் ஹூவர் பற்றி நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க மேலே நிறைய ஒரு மாதிரி அக்யூசியேஷன்ஸும் வைக்கிறாங்க. அவங்க வந்து இந்த புக் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா,
அவங்க புக்ஸ் பற்றி பேசுகிற டிக்டாக் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ புக் டாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பயங்கரமாக பாப்புலர் ஆனது வந்து காலனுவர் அவர்கள் தான். அண்ட் இந்த கேசன் புத்தகமும் நல்லாயிருக்கும். அண்ட் த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ வந்து நம்மளுடைய இந்த 2025 உடைய முதல் புத்தக ஹால் வீடியோவில் அந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து பேசியிருந்திருப்பேன். தட் இஸ் ஒரு மாதிரி நம்ம செல்ஃப் ஹெல்ப் புத்தகம் மாதிரி அது. அடுத்ததாக வந்து நிறைய இந்த ஜாப்பனீஸ் த்ரில்லர்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர் த நேம். பட் ஒரு ஜாப்பனீஸ் த்ரில்லர் புக்கில் வந்து படம்லாம் போட்டிருப்பாங்க. லைக் கிச்சன் இங்கே இருக்குது, பெட்ரூம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மிஸ்ட்ரி வந்து எப்படி எப்படி எல்லாம் சால்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து மேக் மணி அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள். பட் மேக் மணி அப்படிங்கிற மாதிரி புத்தகங்கள் படித்தா ஆர் வி ஏபிள் டு மேக் மணி அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. அண்ட் இது வந்து ரூட்ஸ் அலெக்சேலி அவர்களுடைய புத்தகம். அது எங்கள் அப்பா தான் ஆக்சுவலி எடுத்துக்காட்டி அலெக்சேலி தான் அவங்க பேர். அது என்ன வின்டேஜ் ஹேலி அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கும் தெரியல வின்டேஜ் ஹேலினா என்னன்னு யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் ரூல்ஸ் வந்து ரொம்ப மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஒரு புத்தகம் அது. ஏன்னா அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது எப்படி எப்படிலாம் இருக்குது, அவங்களுடைய ஐடென்டிட்டிக்கும் அவங்களுடைய ரூட்ஸுக்கும் ஒருத்தவங்க கனெக்ட் பண்ணிக்கிறது தான் வந்து அவங்களுடைய ஹீலிங் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசு உழுக்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ரொம்ப பெரிய புத்தகம். ஆனால் வந்து ஒரு புத்தகத்தை வந்து படிக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று நமக்கு வந்து எந்த ஒரு இடத்துலனாலும் நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஃபிக்ஷன் அதெல்லாமே டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எல்லாமே வந்து நம்ம கம்ஃபர்ட், நம்ம சாய்ஸ் தான். ஆனால் இந்த ரூட்ஸ் அந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறப்ப நம்மளை தாண்டி இருக்கிற உலகத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, இப்போ நமக்கு நிறைய கஷ்டம் இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணால் கோ அண்ட் டாக் டு பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பி கேர்ஃபுல், எந்த பீப்புள்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிறது. எரியறதுல எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்க மனிதர்கள்ட்ட நம்ம பேசக்கூடாது. ஆனால் நம்ம கஷ்டம் இருக்கிறப்ப அதே மாதிரியே இருக்கிற அவங்களுடைய நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறப்போ உனக்கு இந்த கஷ்டமா எனக்கு இந்த கஷ்டம்னு சொல்லிக்கிறப்ப ஒரு பாயிண்டில் வந்து வி ஃபைண்ட் அ பீஸ். ஓகே, நம்ம மட்டும் தனியாக கஷ்டப்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரூட்ஸ் புத்தகத்துக்கும் உலகத்தில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ பேர் என்னென்ன மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த காலத்தில் எங்கே அதெல்லாம் நடக்குது. பட் எல்லா காலத்துலேயுமே எல்லா விஷயங்களுமே நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல, இல்லை நம்மளை சுற்றி நடக்கலை அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட முடியாது. ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒப்ரெஷன் அண்ட் வயலன்ஸ், நான் இது ரெண்டையுமே வந்து நான் சொல்கிறேன். நம்மளை சுற்றி நடக்கலை, என்னை சுற்றி இருக்க 10 பேர் வந்து நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற அந்த 100 கோடி பேர் நல்லா இருக்காங்க அப்படின்றது இல்லைங்களா. ஸோ அதனால அந்த புத்தகம் வந்து நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரான்ஸ் கஃப்கா அவர்களுடைய மெட்டமார்ஃபோசிஸ் வந்து நமக்கு வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமயங்களில் ஏதாச்சும் நம்ம யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, 1000 பிரச்சனை இருக்கிறப்ப அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம உட்காந்துருக்கிறப்ப எதையாவது ஒரு பிரச்சனையை இழுத்து வச்சு யோசிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி யோசிப்போம். நம்ம எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை வந்து யாராக இருந்தால் நம்ம வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, நம்ம வந்து என்னவா இருக்கணும் அப்படின்லாம் நமக்கு சில சமயங்களில் கொஞ்சம் கோணல் மாணலாக தோணும். இந்த கதையோட ஹீரோ வந்து ஒரு பெரிய பூச்சியாக மாறிடுவார். நிறைய கால்கள் இருக்கிற ஒரு பெரிய ரூமே அடைக்கிற அளவுக்கு பெரிய பூச்சியாக மாறிடுவார். ஏன் மாறுறன்றதை கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அந்த மாற்றத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் பாருங்கள், ஒரு குக் புக்கெல்லாம் வேறு இங்கே இருந்தது. நான் அதெல்லாம் குக் புக்கில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துடுறது. அண்ட் இதில் வந்து டாக்ஸ் அண்ட் டைனோசர்ஸ் பற்றியெல்லாம் வேறு ஒரு புத்தகம் இருந்ததுங்க. டாக்ஸ் பற்றி காட்டியிருந்தாங்க, டைனோசர்ஸ் பற்றி காட்டியிருந்தாங்க. நான் வந்து அந்த கிளிப்பை வந்து அடுத்து காட்டுறேன். பிகாஸ் நமக்கு வந்து டாக்ஸ்னால் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் டைனோசர்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ டாக் வந்து எங்கே பார்த்தாலும் எங்கே காட்டினாலும் வந்து நமக்கு ஒரு மாதிரி குழந்தை அது. ஸோ நமக்கு ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவங்க மேலே அஃபெக்ஷன் வந்துடும். ஸோ இதாங்க நான் சொன்ன அந்த அகாடமிக் புக்ஸ் கிடைக்கிற ஷாப்பு. அதாவது மதுரையில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மதுரை கலைஞர் லைப்ரரி வந்து அகாடமிக் புக்ஸுக்காக நீங்கள் வந்து டெஃபினட்டாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற அகாடமிக் புக்ஸ் கலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் நான் சொல்லியே கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. மதுரை கலைஞர் லைப்ரரி ரீடிங் ரேப்பப்ஸ் நம்ம போடுவோம், அங்கே எடுத்து படிக்கிற புத்தகங்கள் பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு கீழெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அங்கே அகாடமிக் புக்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட புத்தகம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சில பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கிடைக்குது, நீங்கள் டெஃபினட்டாகவே போய் ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு. ஸோ இஃப் யூர் இன் மதுரை, நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் கார்டு போட்டு பணம் கட்டி அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் அங்கே போய் படிக்கிறதுக்கு எப்போனாலும் ஃப்ரீ தான். உங்களுக்கு லேப்டாப் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இட் ஹேஸ் அ வைடு கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். யூ நேம் இட் யூ ஹேவ் இட் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம படிக்கிறப்போ இதெல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இருந்தால் மட்டும் நம்ம படித்து அறுத்து தள்ளியிருப்போமா அப்படிங்கிறது தட்ஸ் எட் another கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கொஸ்டின். பட் இஃப் யூஆர் சம் ஒன் ஹூ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்க்கு நிறைய புத்தகங்கள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து வி ஹாவ் சம் மோர் புக் கலெக்ஷன்ஸு. அந்த சின்ன குழந்தைங்க புக்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறப்பவே ரொம்ப வியப்பாக இருக்குங்க.
நான் வந்து இதில நெறைய கடைகள வந்து வாய பொளந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி கடைகள் நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. ஹார்ப்பர் கோலின்ஸு, ஹேட்செட்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பிகாஸ் மதுரை புக் ஃபேர்ல வந்து தமிழ் புக் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். இங்கிலீஷ் புக் கலெக்ஷன்ஸும் இருக்கும். ஆனா, இங்கே வந்து எனக்கு அது ஒரு பெரிய டிஃபரன்ஸா தெரிஞ்சுச்சு. தமிழ் புக் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. இங்கிலீஷ் புக் கலெக்ஷன் அத விட சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி அதில வந்து அந்த புக் ஃபேருக்கு வந்து அந்த கொடிச்சியாலேருந்து உள்ள போறதுக்கு ஒரு பஸ்ல தான் போனோம் நாங்க. அந்த பஸ்ல போனப்போ ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. இங்கே வந்து இங்கிலீஷ் புத்தகங்கள் தாங்க ஜாஸ்தியா இருக்கும். தமிழ் ஓரளவு கம்மியாவே தான் இருக்குன்ட்டு. அவர் சொன்னது வந்து 100% உண்மைன்றது உள்ள போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஏன்னா, பிகாஸ் ஆடியன்ஸே அவங்களுக்கு வந்து இங்க அந்த மாதிரி தான். பீப்பிள் ஹியர் லவ் ரீடிங் இந்த மாதிரி புக்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. பட் நமக்கு வந்து எனக்கு அந்த இத பத்தி பெருசா ஐடியா இல்ல. பட் அவர் சொன்னது வந்து கரெக்ட் தானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கும் ஆன் த ஹோல் இங்கிலீஷ் புக்ஸ் கலெக்ஷன் ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தது. அமேசிங் கலெக்ஷன்ஸ் இருந்தது. நீங்க விசிட் பண்ணீங்களா? அண்ட் உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான இங்கிலீஷ் புத்தகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ரெகுலரா வந்து புக்ஸ் பத்தின கான்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் கான்டென்ட் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எஜுகேஷனல் நீங்க வந்து டெஃபினட்டா என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.